கங்கை கொண்ட சோழபுரத்து வரலாறு 18ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய அந்த சோழ பேரரசுக்கு முத்தாய்ப்பாய் இருந்த ராஜராஜ சோழனுடைய வளர்ச்சி சோழ நாடு மட்டுமல்ல, 3 தேசங்களுக்குமே ஒரு போற்றக்கூடிய அளவில் அவர்களுடைய படையெடுப்பு சிறப்பான முறையில் இருந்தது. அதன் பிறகு 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை ராஜராஜ சோழன் தன்னுடைய ஆட்சி பீடத்தில் காலம் கடந்துதான் ஏறினார். அவருக்கு உறுதுணையாக இருந்தது தன்னுடைய மைந்தன் வேங்கையின் புலியாக இருந்த ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழன் அமைத்து கொடுத்த போர் வியூகங்களையும் தொலைநோக்கு பார்வையையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுத்து பல களங்களில் வெற்றி கொண்ட பெருமை ராஜேந்திர சோழனுக்கே சாரும். அவன் வித்திட்ட அடித்தளங்களை, பீடங்களை அலங்கரிப்பதற்கு ஏறக்குறைய 2 மாமன்னர்களும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து போராடிய அந்த போராட்ட வாழ்க்கையால் தஞ்சையில் பெருவுடையாரும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெருவுடையாரும் வெறும் கற்றளிகளாலான சின்னங்கள் அல்ல. ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும், அந்த தேசத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், அந்த தேசத்தை மாற்றானிடமிருந்து கைகொள்ளாத அளவிற்கு பாதுகாப்பு அரண்கள் எப்படி இருக்க வேண்டும், நம் ஆட்சி நம்மோடு முடிந்துவிடக் கூடாது, இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் நம்மளுடைய ஆட்சியினுடைய திறம் ஒரு எடுத்துக்காட்டாக பின் வருகின்ற சந்ததிகள் வாழ்வதற்கான ஆதாரங்களை அடிப்படையாக செப்பேடுகளில் செதுக்கி வைத்ததோடு மட்டுமல்ல, களங்களை நிறுத்தி கடல் கடந்து அந்த கடலிலும் தன்னுடைய புலிக்கொடி சார்ந்த கப்பல்கள், நாவாய்கள் செல்லுகிற பொழுது அதை சூறையாடுவதற்காக கடல் கொள்ளையர்கள் வருகின்ற பொழுது தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுதே புலிக்கொடியை கண்ட பொழுது அவன் பன்னெடும் துளைவு ஓடி மறைந்தான் என்பது கலிங்கத்து பரணி சான்று. இன்னும் எத்தனையோ சோழர்களுடைய வரலாறை மூடி மடைக்கப்பட்டாலும் உள்ளம் தெளிர்ந்த ஒரு தொலைநோக்கு பார்வம் கொண்ட அரசு துறை சார்ந்த வல்லுநர்கள், அறிஞர்கள் அதை பல மொழிகளிலே எடுத்து ஆக்கம் செய்து அதை வெளிக்கொணர்ந்த பெருமை அந்த பெருமக்களுக்கு உண்டு. இந்த பகுதி மக்கள் நாங்கள் நன்றியோடு அவர்களை நிறைவு கூறுகிறோம். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த சோழ நாட்டினுடைய வரலாறுகள் ஏறக்குறைய 600 ஆண்டுகள் நெடுங்கிள்ளி இளம் கிள்ளி கொண்டு இடைப்பட்ட சோழ பேரரசுவை மிக வலுவான முறையிலே நிறுத்தி மிக பெரிய தொழில்நுட்பங்களோடு கூடிய ஒரு அற்புத நீர்நிலையை தடுத்து நிறுத்தி சிவபெருமான் கங்கை நதியை தன் சடாமுடியில் நிறுத்தியதை போல குடா நாட்டிலிருந்து கொடகுமலையிலிருந்து கொட்டுகின்ற நீரெல்லாம் அருவியாக பாதை தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்த ஒரு நிலைகளை தடுத்து நிறுத்தி கரிகால் சோழ பெருவளத்தான் தன்னுடைய ஆற்றலாலும் மதி கூர்மையாலும் மதி நுட்பத்தாலும் அவன் கல்லணையை கட்டினான். பேயரளவில் மட்டும்தான் அது கல்லணை. ஆனால் கல்லை பயன்படுத்தாத அந்த மாபெரும் அறிஞனுடைய அந்த ஆற்றலுடைய படைப்பு வெறும் மணல்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஒரு அணை என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் வியந்து போகிறது. அவனுடைய வாழ்க்கை சிலப்பதிகாரம் தொட்டு தழுவி நிற்கின்ற அந்த சோழ பேரரசு வெளிநாடுகளிலெல்லாம் வியாபார நோக்கோடு அவன் தலைநகரமாக
காவேரி பூம்பட்டணத்தை அமைத்த பொழுது அங்கேதான் தமிழர்களுடைய மிக உயரிய சொத்தாகிய சிலப்பதிகாரம் நமக்கு கிடைத்தது. இந்த தேசத்தை எல்லாம் ஒரு குடைக்குள் ஆட்சி செய்த மன்னர்களிடமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு அணிகலன், ஒரு வியாபார குடியை சார்ந்த அந்த கண்ணகியும் கோவலனும் தன் மூதாதையர்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த மாணிக்க பரல்களை கொண்டே சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் வடித்தார்கள் என்பது இந்த நாட்டினுடைய ஒப்பற்ற காவியமாக திகழ்கிறது. அந்த நிகழ்வுக்கு பிறகு பிற்கால சோழர்கள் என்று சொன்னால் அது ராஜராஜ சோழன் தான் வித்திட்டான். இவனுக்கு கப்பம் செலுத்திய கடாரத்து அரசர்கள் எல்லாம் பொன்னும் குவிகளும் குவியலாக கொண்டு திரை செலுத்தினார்கள். இவனும் உறவு தொலைநோக்கு பார்வையான அந்த உறவு மேம்பட்டதால் அவன் இன்றைக்கு பல அரிய அற்புதங்களை செய்வதற்காக அவன் சமண பள்ளியை தழுவினான். இங்கே இன்னைக்கு நாகப்பட்டினத்திலே சமய பள்ளியை தழுவி அதற்கு நிதி கொடுத்தான் என்றும் அதற்கு ராஜராஜ சோழன் தன் பெரும் நிதியை கொடுத்தான் என்றும் கல்வெட்டுகளும் வரலாறுகளும் பறைகளாக சாற்றுகிறது. அதுபோல் பின்வந்த தன்னுடைய ஆட்சி காலத்தில் இலங்கை, லெமூரியா, இலங்கையை 2 முறை ராஜராஜ சோழன் படையெடுத்தாலும் கூட அதை முழுமையாக வெற்றி பெற்ற பெருமை ராஜேந்திர சோழனுக்கே உரியது. ரோகணத்து காட்டு அந்த வீரர்கள் எல்லாம் ஓடி ஒதுங்கி முன்னால் தென்னவர் வைத்த சுந்தர ஆரமும் முடியும் என்று சொன்ன பாண்டியர்கள் கொண்டு போய் அங்கு அடமானமாக பாதுகாப்பு தேடி வைத்தது என்ற ஒரு பொருள்பட சொன்னாலும் கூட அதையெல்லாம் ராஜேந்திர சோழன் தன்னுடைய வீரதீர செயல்களால் படை கொண்டு வேலும் வாளும் தோல் வலிமையும் மட்டுமே அன்றைக்கு ஆயுதமாக இருந்து பல களங்களை வெற்றி கண்டு அந்த சுந்தர ஆரத்தையும் பாண்டியர்கள் அங்கே வைத்துவிட்டு வந்த சுந்தர முடியையும் எடுத்து வந்தான் என்பது இன்றைக்கும் இலங்கை மாநகரங்களிலே மின்னுகின்ற ஜனநாதபுரம் என்கின்ற ஒரு அற்புதமான இடத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்னே இன்றைக்கு இருக்கின்ற சர்வே முறையை அன்றைக்கு ராஜராஜ சோழன் செய்து நில அளவைகளுக்கு வித்திட்டவன் சோழ பேரரசு என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி பீடத்திற்கு அமர்வதற்கு முன்பால் ஏறக்குறைய 45 ஆண்டு காலம் போர்க்கால வாழ்க்கையே தொடர்ந்து இருக்கிறது. முதல் போர் அவன் வெற்றி கண்டது இலங்கை, 2வது மாலத்தீவு, 3வது இன்றைக்கு இருக்கின்ற மைசூர், வேங்கை நாடு என்று சொல்வார்கள், தொண்டை நாடு என்று சொல்வார்கள். இது போன்ற இதிலிருந்து துங்கப்பத்திரை நதிகரையில் இருந்து இன்றைக்கு கோதாவரியும் மகாநதியும் இணைக்கின்ற இடத்திலே 7 லட்சம் வீரர்களை கொண்டு படை செலுத்தி வேல் வீல் வாள் 2 தோல் வலிமை கொண்டு 7 லட்சம் வீரர்களை அழைத்து சென்று அங்கே எதிர்த்து வந்த சிற்றரசர்கள் எல்லாம் வென்று இந்த கோயிலை கட்டி முடிப்பதற்கு இங்க திரு அவதாரம் செய்வதற்காக புனித நீர் வேண்டி படையெடுத்த பெரு அரசர்களை எல்லாம் வெற்றி கொண்டு கங்கையிலே புனித குடத்தை கொண்டு வந்து இந்த ஆலயத்தை எடுப்பித்தான் என்பது அவனுடைய மெய்கீர்த்தி கூறுகின்ற உண்மைகள் பட்டவர்த்தனமாக இருக்கிறது. அதன் பிறகு இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்திவிட்டு இந்திய உபகண்டத்தை பூரா தன்னுடைய புலிக்கொடி நாட்டிவிட்டு சோழர் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து பல தொலைநோக்கு செயல்பாடுகளை எல்லாம் செய்து ஆங்காங்கே மானியங்களை அமைத்து குடிநீருக்கு பஞ்சம் இல்லாமல் ஓடுகின்ற கொள்ளடத்தில் இருந்து வழிநெடுகும் ஏரிகளை வெட்டி பல சிறு ஆலயங்களை எடுத்து அவர் ஆட்சியின் கீழ் வந்த சிற்று அதிகாரிகள் எல்லாம் அறச்செயல்களை செய்தார்கள். இன்று அந்த அறச்செயல்கள் தான் இன்று நீர்நிலைகள் நிறைந்த தமிழ்நாடாக கண்ணொண்டு பார்த்தால் அதன் மனம் மகிழ்கிறது. இன்றைக்கு குடியாட்சியை வெறுத்து முடியாட்சி வேணும் என்கின்றதுக்காக அந்த முடியாட்சி வந்த பிறகு இன்றைக்கு நடக்கின்ற கொடுமை எல்லாம் கணக்கில் அடங்காதவைகளாக இருக்கிறது. நீர்நிலைகள் இறந்த இடத்தை எல்லாம் ஆக்கிரமிப்புகளால் செதுக்கப்பட்டு அத்தனையும் தூர்க்கடிக்கப்பட்டது. அவனுடைய வேட்கை கடாரத்திலிருந்து கோதாவரி நதி கரையிலிருந்து
அவன் முதல் வெற்றியை மாணக்கவாரம் என்கின்ற அந்த பழந்தீவு பன்னீராயிரத்தை வெற்றி கொண்டு அங்கேதான் இன்றைக்கு இருக்கின்ற அந்தமான் நிக்கோபார் தீவு, அது சோழ நாட்டினுடைய படைகளங்கள் அணிவகுத்து செல்வதற்காகவும் ஒரு அற்புதமான துறைமுகத்தை அங்கே அமைத்து அதன் பிறகுதான் அவன் சுமத்ரா தீவினுடைய முதல் படையெடுப்பு. சென்ற ஆண்டு கூட உலக தமிழ் சிறகம் என்கின்ற அமைப்பு 2ஆம் ஆண்டாக தலைமை பீடமாக பிரான்ஸ் நாட்டிலே தலைமையாக கொண்ட அந்த உலக தமிழ் சிறகம் தனது 2வது மாநாட்டை இந்தோனேசிய மண்ணிலே ராஜேந்திர சோழன் முதல் முறையாக கடல் கடந்து வெற்றி கொண்ட முதல் அந்த பாலி தீவை சுமத்ரா தீவிலே அவனுடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து பள்ளிகள் ராஜேந்திர சோழன் என்கின்ற பெயர்களால் பள்ளிகளை தொடங்கி வைத்து அன்றைக்கு இவன் இட்டு சென்ற படைகள் எல்லாம் முடியாதவர்கள் அங்கு தங்கி இன்றைக்கு அதனுடைய வளர்ச்சி 75 தமிழ் குடும்பங்கள் இந்தோனேசியாவிலே வாழ்கிறது என்றால் அது ராஜேந்திர சோழன் வித்திட்ட முதல் படி. அதை முடித்து கொண்டு அவன் கடாரம் என்று சொல்லக்கூடிய மலேசியா நாட்டிலே படையெடுத்து கடாய் மாநிலத்தை வென்று அங்கே அவர்கள் அந்த மியூசியத்திலே வச்சிருக்கிறார்கள். அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவில் இருந்து சோழை புடிகுழி தாங்கிய நாவாய்கள் செல்லுகின்ற பாதவை அன்று வடிவத்திலே எழுத்து வடிவத்திலே கொடுத்து அந்த மேப்பிலே அந்த கடல் பயண பாதைகளை எல்லாம் வகுத்து அவனுடைய அந்த கடல் படை எப்படி சென்றது என்பது வரை கோடிட்டு காட்டி அந்த மியூசியத்திலே ஒரு வியப்பு அளித்து இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பட்டவர்த்தனமாக இவனுடைய படை நடத்தி செல்லுகின்ற அந்த பாதையை எல்லாம் மிக அற்புதமாக அந்த மியூசியத்திலே வடித்து வைத்திருக்கிற பொழுது சோழ வம்சம் எந்த அளவிற்கு இந்த கடல் கடந்து தன்னுடைய பயணத்தை வெற்றி முகமாக முடித்து அங்கே உள்ள பகுதிகளை எல்லாம் புலிக்கொடி நாட்டி வேலும் வீரமும் வாளும் செறிந்த அந்த அற்புதமான ஒரு நிகழ்வுகளை எல்லாம் அவன் ஏறக்குறைய 2017 துவங்கி 2023க்குள் 4 ஆண்டுகளில் கடலுக்கு அப்பால் இருக்கின்ற தேசங்களை எல்லாம் வெற்றி கொண்டு அதன் பிறகுதான் கோதாவரி நதிக்கரைக்கு இப்பால் இருக்கின்ற அத்தனை தேசங்களையும் கைப்பற்றினான் என்பது நீலகண்ட சாஸ்திரி நமக்கு ஆங்கில ஏடுகளில் இருந்து புலம்பெயர்த்து பல்புரை துறவர் அப்பாதுரை அவர்கள் மிக சான்றாக தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். நான் ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இந்த வேங்கையின் மைந்தனுடைய வீர வரலாறுகளையும் அவன் தந்தை ராஜராஜன் செய்ய அரும்பெரும் சாதனைகளையும் இயற்கையில் அவன் விட்டு சென்ற அந்த இயற்கை பேர் அழகுகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சதாசிவ பண்டாரத்தார் பிற்கால சோழர் வரலாறு என்கின்ற நூலை அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு இன்றைக்கு அரசுடைமையாக்கப்பட்ட நூலாக இருக்கிறது. அதுவும் போதவில்லை என்றால் பல்முறை புலவர் அப்பாதுரை அவர்கள் தன்னுடைய சோழ நாட்டு வரலாறு என்கின்ற தென்னாட்டு போர்க்களங்கள் என்ற தலைப்பிலே பல நூல்களை அவர் இயற்றி தந்திருக்கிறார். இன்று உள்ள இளைஞர்கள் ஏதோ திசை மாறி போகிறார்கள். அவர்களுடைய வாழ்வையில் செம்மைப்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய நாட்டு இலக்கியங்களை படிக்க வேண்டும். வாசிப்பு என்னும் நீரோடை வற்றி போகுமோ என்கின்ற அச்சம்தான் எங்களுக்கு எழுகிறது. அந்த வரலாறுகளுக்கு பறை சாற்றும் விதமாக 1000 ஆண்டுகளுக்கு மேலும் இன்றைக்கு இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து நிலை பெறக்கூடிய கற்றளிகளை கொண்டு சோழ வளநாட்டிலே மலைகளே இல்லையப்பா. சோழ மலைநாட்டிலே மலைகள் இல்லாத பொழுது மற்ற மலைநாடுகளில் இருந்து தேர விளைந்த கருங்கற்களை கொண்டு வந்து யானையை கொண்டு அந்த கற்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே ஆலயம் எடுப்பித்து விண்ணுலாவிய இருக்கின்ற அந்த ஆலயத்துக்குள்ளே உலகத்தில் இதுவரையும் இனிமேலும் செய்ய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சிவலிங்கத்தை ராஜேந்திர சோழன் இங்கே நிறுவி அதனுடைய அற்புதத்தை நிலைவுவதற்காக 28 ஆகமங்களை வழிகோள்களாக வைத்து ஆங்கு இருந்தே முன்னோர்களை எல்லாம் வழி நடத்தக்கூடிய செம்மையாக இருக்கின்ற அன்றைக்கு சைவ சமயத்தை தூக்கி பிடித்து நிற்கின்ற கரூர் தேவர்களுடைய வழிகாட்டுதலின்படி
இங்கே இந்த கோவிலுக்கு கங்கையில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு நன்னீராட்டு விழா செய்வித்து இந்த ஆலயத்தை எடுப்பித்த அந்த மன்னன் அந்த ஆலயத்தை சிற்பங்களால் செதுக்கிய அந்த சிற்பிக்கு வேண்டி கேட்டினான், அப்பா இந்த ஆலயத்தை நீ 7 ஆண்டுகள் செய்து முடித்திருக்கிறாய், உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன், ஆகையால் உன்னுடைய கோரிக்கைகளை சொல்லு, நான் நிறைவேற்றுகிறேன் என்கின்ற பொழுது அவன் சொன்னான், ஐயா இந்த தேசங்களை எல்லாம் வெற்றி கொண்டு மன்னரே இந்த தேசங்களை எல்லாம் வெற்றி கொண்டு யாரும் கடக்க முடியாத அந்த கங்கையையும் கடந்து கங்கையை கடப்பதற்கு உன்னுடைய சேர நாட்டு யானைகள் எல்லாம் அந்த நாட்டிலே கொழுத்து திரிந்ததை பிடித்து அடக்கி பாகர்களை கொண்டு உன்னுடைய ஏறக்குறைய 7000 யானை படைகளை சாரியாக வழி நடத்தி கங்கை நீரிலே குறுக்கே நிறுத்தி கங்கையை கடப்பதற்கு பயன்படுத்திய மன்னா, உலகில் உன்னை என்று வேறு ஒரு மாமன்னன் இனி பிறக்கப் போவதில்லை. ஆகையால் ஐயா 7 ஆண்டுகள் நான் வெறும் பசுவின் பாலை மட்டும் பருகி இந்த ஆலயத்தை எடுப்பித்திருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நீ கொடுக்கின்ற கொடை நிதியமெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீ பொற்கலசங்களிலே தாங்கி வந்த 101 பொற்கவசங்களிலே எடுத்து வந்த கங்கை நீரிலே ஒரு துளி என் தலையிலே தெளித்து விடப்பா என்று வேண்டி விருந்திய அந்த திருச்சிற்றம்பல சிப்பியை ஆற தழுவிய அந்த உலகமகா பேரரசன் ராஜேந்திர சோழ கோப்பர கேசரி அனைத்து ஆங்கலிகம் பண்ணினான் என்றால், இந்த தேசத்திற்கு வள்ளுவன் குறிப்பிட்டது போல ராஜராஜ சோழன், அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன், அவனுடைய மகன் வீர ராஜேந்திரன், அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன், அவனுடைய மகள் வகுத்து பேரன் இன்னைக்கு கலிங்கத்து பரணியை தமிழிலே தரமாக கொடுத்த ஜெயங்கொண்டார் காட்டி கொடுக்கின்ற அந்தனுடைய கலிங்கத்து பரணியை இயற்றிய இன்றைக்கு முதல் குலத்துங்க சோழனாகிய அவன்தான் கலிங்கமரை ராஜேந்திர சோழனுக்கு பின் படையெடுத்து தன்னுடைய மூதாதையர்களுடைய வெற்றிக்கு போற்றும் விதமாக படிக்கல்லாக அஸ்திவாரமாக யாரும் எதிர்த்து நின்று துவம்சம் செய்து அங்கே கலிங்கத்து பரணியை இயற்றினான். அது சோழ நாட்டிற்கு மேலும் மேலும் அடித்தளங்களாக அமைந்தது. அதன் பிறகு அவனுடைய ஆட்சியின் பொற்காலங்களாக கருதப்படுகின்ற மாபெரும் ஒப்பற்ற இந்த இந்தியாவின் ஒப்பற்ற சமய நூல்களான ராமாயணத்தை இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்துதான் கவி சக்கரவர்த்தி கம்பன், ஒட்டக்கூத்தன், புகழேந்தி புலவன் 3 பேரும் சேர்ந்து, ஆனால் கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு அவன் ஆழ்வார்களுடைய அடியவனாக இருந்தான். வைணவ பெரும் காவியங்களை இயற்றுவதற்காக அவன் தொண்டை மண்டலத்து இந்த முதல் குலத்தங்க சோழன் வேண்டினான். ஆகையால் அவன் ராமாயணத்தை வால்மீகத்தில் இருந்து தமிழிலே மொழிபெயர்த்து கவி சக்கரவர்த்தி கம்பன் 12016 பாடல்களை கொண்ட தமிழ் இலக்கியத்திற்கு சான்றாக ஒரு ராமாயணத்தை கவி சக்கரவர்த்தி கம்பர் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் படைத்தான் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த சோழ நாட்டின் தலைநகரத்திலே பிறந்த ஒப்பற்ற நூல்கள் இன்றைக்கு இருக்கிறது என்றால் ஒட்டக்கூத்தர் எழுதிய அவருடைய அற்புதமான படைப்புகள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து கிடைத்தது. அதையும் மீறி சொல்ல வேண்டுமானால் மிகப்பெரிய ஜாம்பவனாகிய புலவனாகிய நலவென்பா பாடித்தந்த அந்த ஒப்பற்ற புலவனான இவர்கள் 3 பேரும் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்து தலைமை பீடத்திலே அமர்ந்து இத்தனையும் செய்த பெருமை இந்த தேசத்திற்கு உண்டு. ஏனோ தெரியவில்லை, இத்தனை தேசங்களை எல்லாம் தன் கொடையின் கீழே அமிழ்த்து அவன் செம்மாந்து இருக்கின்ற அந்த ராஜேந்திர சோழகன் தன்னுடைய கடைசி அத்தியாயத்தை எங்கே முடித்தான் என்று இந்த தேசம் அறியுமானால் கண்ணீர் அவன் கண்களிலே வராது, செந்நீர் தான் வெறும். இன்றைக்கு இங்கிருந்து ஏறக்குறைய 125 மைல் கல்கள் அப்பால் இருக்கின்ற பிரம்மதேசத்திலே இவ்வளவையும் வாரி சுருட்டி பெருமைகளை எல்லாம் உலகத்தினுடைய கண்ணோட்டங்களை எல்லாம் இந்த சோழ நாட்டு பக்கம் திருப்ப செய்துவிட்டு அங்கே
செம்மாந்து படுத்து உரைகின்றான். அவனுக்கு வருடந்தோறும் அங்குள்ள மக்கள் நன்றி கடன் மறவாது செய்வினை செய்கிறார்கள். ஆகவே இந்த ஒப்பற்ற இந்த 1000வது ஆண்டில் 1025ஆம் ஆண்டு வெற்றி விழாவாக இங்கு கொண்டாடப்பட்ட இந்த கற்களி கோபுரம் 1000 ஆண்டுகள் தலை சிறந்து நிற்கின்ற இந்த காவிய நாயகனுக்கு அவன் ஆற்றிய பெரும் பணிக்கும் கொடைக்கும் தொண்டுக்கும் தேசப்பற்றுக்கும் இதற்கு சான்றாக அவன் மேலை நாடுகளை கடப்பதற்கு முதல் கடற்படை தளமாக அமைத்த முதல் கடல் தளமாக அமைத்த அங்கே 1000 ஆண்டுகளை ராஜேந்திர சோழன் பறைசாற்றும் விதமாக 1000வது நினைவு வளைவு உலக தமிழ்ச் சரகம் என்கின்ற அமைப்பும் கங்கை கொண்ட சோழபுரத்து தமிழ்ச் சங்கமும் இணைந்து அங்கே செய்கிறோம். அதை ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி அந்த நிகழ்வு 3 நாள்கள் உலக அறிஞர்கள்லாம் சேர்ந்து அதை செய்விக்கின்றோம். அந்த தருணத்திலே 1000 ஆண்டுகளை நினைவு கூறும் விதமாக இந்த ஒப்பற்ற பாரத கண்டத்தின் உலகத்தில் யாரும் மதிக்க முடியாத அந்த செம்மாந்த அந்த மாண்புமிகு உயரிய நோக்கத்தோடு உலகமெல்லாம் கையேந்தி வா வா என்று அழைக்கின்ற அந்த ஒப்பற்ற தலைவராகிய அந்த தேசத்தினுடைய ஒப்பற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு விஜயம் செய்கிறார் என்றால் அது இந்த சோழ நாட்டு பெருமைக்காக அவர் வரவில்லை. இந்த சோழ நாட்டினுடைய செங்கோல் இன்று பாராளுமன்றத்திலே கோலோச்சி நிற்கிறது என்பதை எண்ணி நாங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே செம்மாந்து அகமகிழ்ந்து போகிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நிறைவு செய்கிறேன்.